வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஃப் அனலைசிஸில் டேட்டா டேபிள் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து ஃபார்மேட் போட்டு வச்சுருக்கேன், பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு 10 வரைக்கும் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட்டில் காலம் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் நான் என்ட்ரி போட்டிருக்கேன், சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேபிள் பாருங்கள், நான் கிளிக் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 into 1 1 into 2 1 into 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 into 1 3 into 2 3 into 3, அதாவது மல்டிப்ளிகேஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதுதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டேட்டா டேபிளில் பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு செல்லு பார்த்தீங்களா, அதாவது A2 இதை வந்து எம்டியாக விட்டுக்குங்க, சரியா? ஓகே. ஸோ விட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த A2 செல்லை வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ சீக்வல்ட், ஓகே. ஸோ இந்த ரோவோட லாஸ்ட் செல், அதாவது 10 போட்டிருக்கோமா, இதோட கடைசி செல் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஹேஷ்டிக் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதே மாதிரி காலத்தோட லாஸ்ட் செல் இந்த செல், புரியுதா? ஸோ என்ன பண்ணுங்கள், சீக்வல்டு போட்டுக்குங்க. ஸோ ரோவோட லாஸ்ட் செல் இன்ட்டு காலத்தோட லாஸ்ட் செல் இன்ட்டு கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 0 தான் வரும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எந்த நம்பருமே இல்லை, எந்த வேல்யூமே இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே எந்த வேல்யூமே கிடையாது, சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து செலெக்ஷன் கொடுங்க, செலெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஸோ வாட் இஃப் அனலைசிஸ் ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி டேட்டா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்து ஒரு பாக்ஸ் வருது. அதில் வந்து ரோ இன்புட் செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காலம் இன்புட் செல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், ரோ இன்புட். ஸோ ரோ இன்புட்டில் ரோவோட லாஸ்ட் செல் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி காலம் இன்புட்டில் காலத்தோட லாஸ்ட் செல், சரியா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இதோட கிராஸ் வேல்யூ வந்திருக்கான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷனில் 1 into 1 1 1 into 2 2, அதே மாதிரி 5 into 2 10 5 into 3 15, புரியுதா? ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 to 10 வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இங்கே நடந்திருக்கும், தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன், டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், சரியா? ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிஷன்ஸ் வந்து எப்படி போடுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன், ஓகே. ஸோ இதை வந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டேன். இன்னொரு டேபிளில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன், சரியா? ஸோ இதோட செல்லோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 35 கொடுத்துட்றேன். அதே மாதிரி காலத்தோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடிஷன்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், அடிஷன்ஸு இல்லை சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதே சேம் ஆப்ஷன் தான். ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள், சீக்வல்ட்
லாஸ்ட் செல். ஸோ இப்போ அடிஷன் பண்ண போகிறோமா, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிங்க, 0 தான் வரும். ஸோ அகெயின் என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டேட்டா வாட் இஃப் அனலைசஸ் டேட்டா டேபிள் கிளிக் பண்ணுங்கள். ரோ இன்புட்டில் இந்த செல், காலம் இன்புட்டில் இந்த செல் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடிஷன்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது கிராஸ் அடிஷன் வேல்யூ, இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷன்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ரோ இன்ட்டு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது பாருங்கள், இது ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.